வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4 2026 அண்ட் 27க்காக யூடியூப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு 11 தான் வந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 11 வந்து என்ன டாபிக் வந்து கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் தாராபரதி, வேலு நாச்சியார் இவங்க 2 பேரை பற்றி தான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த தேர்வு 11ஓட டாபிக் வந்து தேர்வு 10 எண்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் வந்து டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே வந்து ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் பி, ராதாகிருஷ்ணன். கொஷின் நம்பர் 2, தாராபாரதி பெற்ற அரசு விருது எது? தாராபாரதி பெற்ற அரசு விருது. ஆன்சர் சி, நல்லாசிரியர் விருது. கொஷின் நம்பர் 3, வேலு நாச்சியார் படையில் பெண்கள் பிரிவுக்கு தலைமை வகித்தவர்? பெண்கள் படைப்பிரிவுக்கு வந்து தலைமை வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 4, வேலு நாச்சியாரின் அமைச்சர் பெயர்? ஆன்சர் ஏ, தாண்டவராயர். கொஷின் நம்பர் 5, ஆங்கிலேயரிடம் இருந்து சிவகங்கை மீட்பதற்கு யாருடைய செயலுக்காக தலை வணங்கியதாக வேலு நாச்சியார் குறிப்பிடுகிறார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலியின் தியாகம். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 6, வேலு நாச்சியாரின் காலம் 1730 1796 வரை. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு? ஆன்சர் டி, 1780. வேலு நாச்சியார் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1730 1796 வரை. சிவகங்கையை வந்து எப்போ மீட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1780. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7, ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்? ஆன்சர் சி, வேலு நாச்சியார். கொஷின் நம்பர் 8, புதிய விடியல்கள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் டி, தாராபாரதி. கொஷின் நம்பர் 9, தாராபாரதிக்கு வழங்கப்பட்ட அடைமொழி பெயர்? அடைமொழி வந்து பார்த்தீங்கன்னா கவி ஞாயிறு. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 10, கீழ்கண்டவற்றுள் தாராபாரதியின் நூல் அல்லாதது எது? புதிய விடியல்கள் பார்த்தீங்கன்னா தாராபாரதியோட நூல் தான். இது எங்கள் கிழக்கு, இதுவும் தாராபாரதியின் நூல். விரல் நுனி வெளிச்சங்கள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதியின் நூல் தான். நிலை பெற்ற சிலை, இது வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதியின் நூல் வந்து இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள்லாம் தாராபாரதியின் நூல். நிலை பெற்ற சிலை வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதியின் நூல் வந்து அல்ல. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 11, தாராபாரதி பிறந்த ஆண்டு எது? ஆன்சர் பி, 1947. கொஷின் நம்பர் 12, எத்தனை ஆண்டுகள் கழித்து திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது? ஆன்சர் பி, 8 ஆண்டுகள். கொஷின் நம்பர் 13, திண்டுக்கல் கோட்டையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் யார் தலைமை தாங்கினார்? ஆன்சர் டி, வேலு நாச்சியார். கொஷின் நம்பர் 14, தாண்டவராயரின் கூற்றுப்படி வேலு நாச்சியார் மைசூரில் ஐதரலிடம் எந்த மொழியில் பேசினார்? எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா உருது. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 15, மைசூரில் இருந்து எத்தனை குதிரைப்படை வீரர்கள் வந்தனர்?
ஆன்சர் ஏ 5000 குதிரைப்படை வீரர்கள். கொஷின் நம்பர் 16. நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறது என்று கூறியவர் யார்? யார் கூறினான்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருது. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 17. தாராபாரதி இறந்த ஆண்டு எது? ஆன்சர் சி 2000. கொஷின் நம்பர் 18. கூற்று தாராபாரதி எழுச்சி மிக்க கவிதைகளை எழுதினார். இது சரி. நெக்ஸ்ட் காரணம் பாருங்க, அவர் ஒரு நல்லாசிரியராக பணியாற்றினார். இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 19. இதுவும் கூற்று காரணம் தான். கூற்று பாருங்க, தாராபாரதி புதிய விடியல்கள் என்ற நூலை இயற்றினார். சரி. காரணம் பாருங்க, கவிஞாயிறு என்ற அடைமொழியுடன் குறிப்பிடுகிறார். இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. கொஷின் நம்பர் 20. கூற்று காரணம் தாராபாரதி தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். சரி. காரணம் அவர் தமிழில் இலக்கியம் எழுதவில்லை. இது தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கொஷின் நம்பர் 21. வேலுநாச்சியார் எந்த வீரமங்கைக்கு நடுகள் அமைத்து வணங்கினார்? யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடையாள். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 22. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது? ஆன்சர் ஏ கிபி 1730. கொஷின் நம்பர் 23. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யான்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 24. பொருத்தமான தொடரை தேர்வு செய்க. வேலுநாச்சியார் என்பவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண். வேலுநாச்சியார் என்பவர் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண். கொஷின் நம்பர் 25. வேலுநாச்சியாரின் தந்தையின் பெயர் டேஸ் ஆகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. செல்லமுத்து. கொஷின் நம்பர் 26. சரியான விடையை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சிவகங்கையின் ராணி வேலுநாச்சியார் ஆவார். சரி. காளையார் கோவில் போரில் கொல்லப்பட்ட முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரின் கணவராவார். இதுவும் சரி. வேலுநாச்சியார் நம்பிக்கைக்குரிய படை தளபதி பார்த்தீங்கன்னா குயிலி. இதுவும் சரி. மருது சகோதரர்களின் உதவியுடன் வேலுநாச்சியார் மீண்டும் ராணியாக முடிசூடி கொண்டார். இதுவும் சரிதான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 27. காளையார் கோவிலில் யார் ஆங்கிலேயர்களால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 28. வேலுநாச்சியார் தம் படையை எங்கு திரட்டி பயிற்சி அளித்தார்? எங்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 29. உடையாள் என்ன காரணத்தால் கொல்லப்பட்டார்? ஆன்சர் பி. வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்க மறுத்ததற்காக கொல்லப்பட்டார். கொஷின் நம்பர் 30. வேலுநாச்சியார் யாருக்காக நடுக்கல் நாட்ட ஆணை வழங்கினார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா உடையாள். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 31. தம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்று யார் கூறினர்? யாருன்னு பார்த்தீங்கன்னா தாண்டவராயர். ஆன்சர் சி. தாண்டவராயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரின் அமைச்சர். கொஷின் நம்பர் 32. வேலுநாச்சியார் எந்த மன்னரின் மகள் ஆவார்?
யான்னு பார்த்தீங்கன்னா செல்லமுத்து மன்னர். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 33. வேலு நாச்சியார் திருமணம் செய்த மன்னர் யார்? யார்னா முத்துவடுகநாதர். ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 34. வேலு நாச்சியார் எந்த வகையான யுத்த கலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார்? எதுன்னு பார்த்தீங்கன்னா விற்போர் சரி, வாட்போர் இதுவும் சரி, சிலம்பம் இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, மேலே உள்ள அனைத்தும். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 35க்கு வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்ப்போம். நம்ம வந்து நெக்ஸ்ட் தேர்வு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா தேர்வு 12, இங்கே 11 கொடுத்துருக்கோம், இல்லை தேர்வு வந்து 12. அந்த தேர்வு 12 வந்து என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், நெக்ஸ்ட்டு முடியரசன், இவங்க 2 பேரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். முடியரசன் பார்த்தீங்கன்னா 2025 வந்து கேட்டிருக்காங்க ஒரு கொஷின். இந்த 2 டாபிக் வந்து படிச்சுட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி பற்றி ஒரு சில பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம், நூல்வெளியிலிருந்து எடுத்து அதை வந்து பார்த்துட்டு வாங்க. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலியனவை இவர் இயற்றிய நூலாகும். நெக்ஸ்ட், கவிஞர் தாராபாரதி எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். ஆசிரியராக பணியாற்றியவர் இவர். தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். என்ன விருதுனா நல்லாசிரியர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள் முதலியன இவர் தம் நூல்களுள் சில. இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 26/2/1947 முதல் 13/5/2000 வரை. நெக்ஸ்ட், கவிஞர் தாராபாரதி 26/2/1947 திருவண்ணாமலை மாவட்டம் குவளை என்னும் சிற்றூரில் பிறந்தார். பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா திரு துரைசாமி, புஷ்பம்மாள். 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி இவர் நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றார். என்ன விருதுனா டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது. சிறந்த கவிஞராக இவர் புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம் முதலான கவிதை நூற்களை படைத்துள்ளார். பல்வேறு பரிசுகளையும் விருதுகளையும் வென்றுள்ள இக்கவிஞர் 13/5/2000 இயற்கை எய்தினார். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓல்டு புக்லேயே வந்து 6th 7th கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட் பேஜோட பிடிஎஃப்லாம் வந்து ஒரு ப்ரைவேட் குரூப் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த பிடிஎஃப்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா 49 rupees வந்து பே பண்ணிவிட்டு அந்த ப்ரைவேட் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம டிஎன்பிசி குரூப் 4க்காக வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு வரோம். அதோட பிடிஎஃப்லாம் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு வரோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரைவேட் குரூப்பில் வந்து 49 rupees வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்காங்க. இதோட பிடிஎஃப், இந்த டெஸ்ட் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள்.